எனக்கு அமராவதியில என்னையும் கல்யாணகுமாரையும் ஒதுக்கிட்டாங்க the whole unit. நான் சொன்னேன், உங்க எல்லாருக்கும் எங்களோட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அஜித்தை பார்த்து சொன்னேன், புரியுதா அப்படின்னு. எஸ் மேடம், எஸ் மேடம். நான் சொன்னேன், இனிமே உங்களை எல்லாரையும் நான் வாடா போடான்னு தான் கூப்பிட போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்க்கணுமே பாய்ஸ், அந்த ஜெனீலியா கேரக்டருக்கு என் பொண்ணை கேட்டாங்க. பிரபுதேவா சார் வந்து ஒரு படத்துக்கு விஜய்க்கு பேரா வந்து என் டாக்டர் கேட்டாரு, டைரக்ஷன் பண்ணாரு. 2 படம் பண்ணாரு. இதுவும் ஒரு படத்துக்கு. பாண்டவர் பூமி கூட சேரன் சார் வீட்டுக்கு வந்து கேட்டாரு. கவிதா மேடமோட சிஸ்டரும் டாக்டரும் வந்து டுயல் ரோல் இருக்கும். ஸோ ஆபாசம் ஒண்ணு இருக்காது. இரும்பு தெரியக்கூடாது, இல்ல ஒரு ஸ்டிக் மட்டும்தான் இருக்கும். நாங்க அதை பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். அப்படி என்ன குடிக்காக்கா வேணும் உனக்கு? பாத்துடி. அடிவேலு என்ன எப்ப பார்த்தாலும், கவிதோ நான் போகணும்டா செல்லம், சிரிக்காதடா செல்லம், சீரியஸ்னா எப்படி சிரி. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. நீங்க என்ன சாதாரண ஆளா? இந்த ஏரியா கவுன்சிலர்னா எவ்வளவு பெரிய ஆளு. மணிரத்னம் சார் என் பெரிய பொண்ணை கேட்டாங்க, அஞ்சலி டைட்டில் ரோல். 90sல அப்போ வந்து யங் ஹீரோஸ் சொல்றேன் நான். ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம். இப்போ வந்து விஜய் சார் ஆகட்டும், இல்லை அஜித் சார் ஆகட்டும், பிரபுதேவா சார் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாமே ஆரம்ப கால படங்களை நீங்க நடிச்சிருக்கீங்க எல்லாருக்குமே, நீங்க இல்லையா? அவங்க மட்டும் இல்ல, ஹீரோயின்ஸ்க்கும் ஹீரோயின்ஸ் கண்டிப்பா அப்கோர்ஸ் எல்லாருக்குமே நீங்க நடிச்சிருக்கீங்க. சிம்ரன் அவர்களாகட்டும், ரம்பா அவர்களாகட்டும், நக்மா அவர்களாகட்டும், எல்லாரோடையுமே பண்ணியிருக்கீங்க நீங்க. ஸோ இது எப்படி இருக்கு? நீங்க நைஸ். எனக்கு அஜித் அவங்களோட நடிக்கும் போது எனக்கு அமராவதியில நானும் கல்யாணகுமார் சாரு அதுல பேரா இருந்தோம். அதுல தான் எனக்கு மொதல் இன்சிடென்ட் எப்படின்னா, செல்வா வந்து யங், கேமராமேன் ஆறுமுகம் இஸ் யங், அண்ட் அஜித் இஸ் யங், அண்ட் சங்கவி, அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் யங். என்ன ஆச்சுன்னு தெரியாது, என்ன சொல்லி ப்ரொடியூசர் பயம் கொடுத்துருக்கிறாரோ எங்களுக்கு தெரியாது. என்ன ஆக்கிட்டாங்கன்னா, என்னமோ ஒரு அன்டச்சபிள்ஸ் மாதிரி என்னையும் கல்யாணகுமாரையும் ஒதுக்கிட்டாங்க the whole unit. நாங்க 2 பேரும் வந்துட்டோம்னா ஏந்திரிச்சிடுவாங்க. ஏந்திரிச்சிட்டு அப்படியே கை கட்டி நிற்பாங்க எல்லாருமே. நாங்க அவங்கள பாஸ் பண்ணி இப்படி ஆனோன்னா டக்கு டக்கு டக்குன்னு உட்காந்துடுவாங்க. இதை நானும் கல்யாணகுமார் சார் 2 நாள் பார்த்தோம். 3வது நாள் நாங்க 2 பேரும் பேசிட்டோம். கவிதா, என்னமோ ஒரு தப்பா தெரியுது, இவங்க எல்லாம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாரு. நீங்க சும்மா இருங்க, நான் ஹேண்டில் பண்றேன்னு போனேன். ஒரு தடவை எல்லாருக்கும் நான் சொன்னேன், உங்க எல்லாருக்கும் எங்களோட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. அஜித் வந்து செல்வம் அஜித், மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்க என்ன எல்லாம் கும்பலா உட்காந்து இருக்கிறீங்க, எங்க 2 பேருக்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். செல்வா சொன்னாரு, அப்படியெல்லாம் இல்லை மேடம், நீங்க சீனியர். அப்படியெல்லாம் ஒன்றும் முடியாது, என்ன சீனியர் ஜூனியரு, நம்ம எல்லாம் வந்து ஒரு மூவில நடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒண்ணா உட்காரணும், ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அஜித்தை பார்த்து சொன்னேன், புரியுதா அப்படின்னு. எஸ் மேடம், எஸ் மேடம் அப்படின்னாங்க. சரி, ஆறுமுகம் கூட நான் சொன்னேன், இன்னும் நீங்க எல்லாருமே ஒரு கும்பலா இருந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து தப்பா படுது அப்படின்னு. எல்லாருமே வந்து ஈவினிங் எங்களுக்கு தான் சீக்கிரமா, எனக்கும் கல்யாணகுமார் சாருக்கு முடிஞ்சு போச்சு. கிளம்புறோம். கிளம்புன உடனே சரிங்க மேடம், சரிங்க மேடம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நார்மலா பேசுங்க அப்படின்னு. அப்படின்ன உடனே இல்ல மேடம் அப்படின்னா, பயமா இருக்கு நீங்கனாலே, அதனால தான் உங்க 2 பேர் பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், இனிமே உங்களை எல்லாரையும் நான் வாடா போடான்னு தான் கூப்பிட போறேன் அப்படின்னு. அப்படின்ன உடனே நீங்க கூப்பிடலாம் அப்படின்னு. அப்படின்ன உடனே சரிதான்டா, நான் போயிட்டு வர்றோம் நாங்க, பாய்டா பாய்டா அப்படின்னு. அப்புறமா வந்து நம்ப மாட்டீங்க, செல்வா சொல்றாரு, இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் அப்புறம் நீங்க எல்லாம் எங்க 2 பேர்கிட்ட பேசலைன்னா நான் இப்படிதான் பேசுவேன் நாளைக்குல இருந்து அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்க்கணுமே, நாங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது, அஜித் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவாரு. ஸோ கிரிக்கெட் விளையாடுறது, எல்லாம் கும்மாலம் அடிக்கிறது, எல்லாரும் செய்த வாக்கிங் போறது, ஏதாவது நல்லா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு மழை வந்துடும். ஸோ உட்கார்ந்த உடனே அப்படி 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 ஒரு 1 வீக்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
ஆயிட்டோம். விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரசேகர் சார் வந்து உங்களுக்கு தெரியும். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அவரு. விஜய் வந்து அம்மா பெட்டு. ஸோ அதனால அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. அம்மா வந்து பெட்டா இருப்பாங்க. இவரு வந்து அ ரொம்ப டாம் டூம் தாமுன்னுவாரு. உடனே வந்து அவங்க அம்மா தான் அ நடுவுல பேம்பர் பண்றது வந்துட்டு வந்துட்டு பேம்பர் பண்ணி அது இல்லைங்கன்னா ரொம்ப சீரியஸா தான் இருப்பாரு. ஏன்னா, அவருக்கு என்னன்னா நல்லா பண்ணணும். அவங்க அப்பாவ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது வந்து வேற விதமான ஒரு ஒரு ஃபேமிலிலயே நடக்கிறது. ஸோ இங்கே வந்து அஜித்ங்கிறது வந்து அமராவதி இஸ் ஒன் ஆஃப் ஒரு நாங்கெல்லாம் ஊட்டியில 1 மந்த்துக்கு மேல இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மறுபடியும் அவரோட ரெட்டுங்கிற ஒரு படத்துல தான் நான் ராசிலையுமே நீங்க ரம்பாவோட அம்மாவை பண்ணிருப்பீங்க. நீங்க கரெக்ட், கரெக்ட். ஸோ விஜய் வந்து தெரியும் எங்களுக்கு. அவரு வந்து அப்பல்லாம் வந்து பயங்கரமா வீல் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓ வீட்ல எப்ப பார்த்தாலும் எங்க ஷாட் நடக்கும்போது இவரு, "ஏய் சத்தம் போடாத, சுத்தாத" அப்படின்னுவாரு. அந்த வீல் ஸ்கேட்டிங் போட்டு வீட்ல எல்லாம் சுத்திட்டு இருப்பாரு. ஸோ வெரி எனர்ஜெட்டிக். விஜய் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக். இது நைஸுங்க. நான் அதான் உங்களுக்கு சொன்னேனே, பிரபுதேவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க இன்டர்வியூ பண்றீங்கல்ல, பிரபுதேவா ஒரு நாள் உட்கார்ந்து எனக்கு இன்டர்வியூ பண்றாரு. ஓ எடுத்திருக்காரு ஒரு ஷாட்ல வந்து மழை பெய்ந்தா எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்துருக்கும்போது, "உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணுமே" அப்படின்னாரு. பேசுங்கண்ணா. நீங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த படம் பண்ணீங்க, அந்த படம் பண்ணீங்க. இது எப்படி இப்படி நீங்க இப்ப என்ன இன்டர்வியூ பிரபுதேவா வந்து என்கிட்ட ஒரு இன்டர்வியூ. எல்லாம் உட்கார்ந்துகிட்டு எல்லாம் கேட்டு ரொம்ப சீரியஸ் கேட்டு, "நீங்க எல்லாம் கிரேட்ப்பா. என்னம்மா ஆர்டிஸ்ட்." ஏன்னா அவங்க ஃபாதர் சுந்தரம் சார் வந்து என்னோட சாங்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அவரு என்ன வந்து எல்லாமே கேட்பாரு. எப்படி வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு. பிரபுதேவா வந்து எவ்ளோ உயரத்துக்கு போனாலும் அ அடங்கி இருக்கணுங்கிற ஒரு இதுக்கு வந்து நான் பிரபுதேவா அவங்கள கண்டிப்பா நான் சொல்லுவேன். அவரு ஒண்ணு, ரஜினி சார் ஒண்ணு. பிரபுதேவா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் குடுப்பாரு. ரொம்ப பிரபுதேவா சார் வந்து எனக்கு ஒரு படத்துக்கு விஜய்க்கு பேரா வந்து என் டாட்டர் கேட்டாரு. ஓ அவரு டைரக்ஷன் பண்ணாரா? போக்கிரி வில்லு 2 படம் பண்ணாரு. இது ஒரு படத்துக்கு எங்க டாட்டர் 2ண்ட் டாட்டர ஹீரோயினா வேணும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "இல்ல அவ வந்து மெடிசின் படிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து கஷ்டம்" அப்படின்னேன். இல்ல அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 4, 5 தடவ விஜய்க்கு பேரா, ஸோ ஆபாஸ் மேலாம் ஒண்ணும் இருக்க உடனே அதுவும் சொல்ல ஆபாஸ் மேல ஒண்ணும் இருக்காது. ஒரு நல்ல கேரக்டர் ஹீரோயின் எனக்கு விஜய்க்கு பேரா வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன் மெடிசன். ஓகே, ஓகே. படிப்பு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ உங்க 2 பொண்ணுங்களுக்குமே வந்து நடிப்புல அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல்ல? இல்லங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா பாண்டவர் பூமி கூட சேரன் சார் வீட்டுக்கு வந்து கேட்டாரு. ஓ எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாரு. எப்படியும் கவிதா மேடம் இருப்பாங்க. கவிதா மேடமோட சிஸ்டரும், டாட்டரும் வந்து டூயல் ரோல் டுவெல் ரோல் ஆமா. இருக்கும். ஸோ ஆபாசம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு. எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "முடிஞ்சா என் பொண்டாட்டியே நான் வீட்ல இருக்க சொல்லுவேன். நீங்க நான் மேலேயே வர நோ சொல்றேன். அது நீங்க இதுக்கு மேல நீங்க பிள்ளைங்கள பொண்ணுங்கள ஹீரோயின்ன்றீங்க வேண்டாம்" அப்படின்னு. அவரு பாவம் ஒரு 2 ஹவர்ஸ் கேட்டு கேட்டு ஐயோ முடியாம போயிட்டாரு. நெறைய ஆஃபர்ஸ் வந்து வெங்கடேஷ் அவங்களுக்கு பேரா வந்திருக்கு. பாய்ஸ். சங்கர் சாரோட பாய்ஸ். அந்த ஜெனீலியா கேரக்டருக்கு என் பொண்ணே கேட்டாங்க. எங்க டாட்டர் ரத்னமே கேட்டாரு. ஓகே. அப்போ நான் அவரோட படம் வந்து அடுத்த படம் பெத்தரிக்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பாய்ஸ் படத்துக்கு கேட்டாரு. பட் அதுவும் பண்ணல. இது எல்லாமே போக மணிரத்னம் சார் அஞ்சலி படத்துக்கு வந்து என்னோட டாட்டர் 3 இயர்ஸ் அப்போ, பெரிய பொண்ணு 3 இயர்ஸ். என் பெரிய பொண்ண கேட்டாங்க. அஞ்சலி டைட்டில் ரோலுக்கு. அப்போ எங்க வீட்டுக்காரர், "ஐயய்யோ! என் பொண்ணு வெயில்லாம் போய் என் பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடும். வேணாம், வேணாம்" அப்படின்ட்டாரு. அப்பவே அந்த ஆஃபர் வந்தது. ஸோ ஆஃபர்ஸ் வருது. வந்துச்சு. பட் என்னைக்குமே வந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் அதுல காட்டல. விருப்பம் இல்ல அதுல. அது ஏதோ எனக்கு குடுக்கட்டும் நான் நினைக்கிறேன். ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா கேரக்டர் ரோல்ஸ் பண்ணும்போது இப்ப சொல்ற மாதிரி ஒரு அம்மா கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் எது சொல்லுவீங்க? தமிழ்ல எடுத்துக்கிட்டா 90க்கு அப்புறம் இப்ப வைதேகி கல்யாணம்க்கு அப்புறமா வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. செந்தமிழ் பாட்டு வெரி நைஸ். இரட்டை ரோஜா, பூச்சூடவா, பாண்டவர் பூமி,
இப்ப நீங்க பாண்டவர் பூமி சொல்லும்போது, இப்போ வரைக்குமே கூட சேரன் சார் எடுத்த படங்கள் அவரோட ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. அந்த படம் பர்ட்டிகுலரா அவரவர் வாழ்க்கையில் இப்ப அந்த சாங் வந்து மக்கள் மனசுல அவ்ளோ ஆழமா பதிஞ்ச ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மேக்கப் இல்லாம நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசு சாருக்கும் ரொம்ப மேக்கப் போட விட மாட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பாண்டவர் பூமியெல்லாம் பார்த்தா, நான் ஸ்பாட்டுக்கு போனாலே, "சோப் குடுங்க, டவல் குடுங்க, தண்ணி குடுங்க" அப்படின்னுவாரு சேரன் சார். சேரன் சார். ஏன்னா, நிஜமா நான் ஏதாவது போட்டிருக்கேனா, மேக்கப் இருக்கா மூஞ்சில அப்படின்னு. ஸோ அந்த சோப் போட்டு அவர் முன்னாடி அவரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்க மூஞ்சிக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் சோப் போட்டு கழுவி தொடச்சுக்கிட்டு, அந்த பொட்டு வச்சுக்கிட்டு நாங்க நடிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி நான் மேக்கப் இல்லாமயே நெறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்துல அந்த ஸ்கிப்பிங் ஆடுறதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும்ல அது. ரொம்ப நல்ல படங்க அது. ரொம்ப நல்லா அதே மாரி சேரன் சார் கிட்ட, விஸ்வநாத் சார் கிட்ட, கே. விஸ்வநாத் இவங்க கிட்ட எல்லாம் வந்து தாசநாராயண ராவ் சார் கிட்ட வந்து அவங்கலாம் வந்து நடிப்பு என்சைக்ளோபீடியாஸ். அவங்க கிட்ட வந்து நம்ம பயங்கரமா கத்துக்கலாம். அதெல்லாம் வந்து சேரன் சார் கிட்ட நாங்க அந்த பாண்டவர் பூமி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சாங்ல நெறைய குட்டி குட்டியான விஷயங்கள் இவங்க 5 பேரும் பண்றதெல்லாம் வச்சு தான் அந்த சாங் இருக்கும். அகைன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கிப்பிங் ஆடுறதெல்லாம் படத்துல பார்க்கும்போது நிஜமாவே நீங்க அவர் கையில இது பண்ற இல்ல மாரி எனக்கு வந்து அந்த படமெல்லாம் நல்லா தான் நடிச்சுட்டேன். அந்த ஒரு ஷாட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்படி நீங்க தான் பண்ணீங்க ஆமா, அது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பரவாயில்ல உங்க கையில மிதிங்கன்னுவாங்க. அவரும் சொல்லுவாரு, "அம்மா பரவாயில்லம்மா, நீங்க ஒண்ணும் ஆவாது எனக்கு. ஐயையோ! எனக்கு பயமா இருக்கு. ஐயையோ! எனக்கு பயமா இருக்கு." பண்ணியிருக்கோம். ஒண்ணும் வந்து சீட்டிங் கிடையாது. பண்ணியிருக்கேன். அவரு வந்து கையில அதுக்கப்புறமா போய் 2 கையும் பிடிச்சு, ஐயோ! சாரி, 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 சாரி சொல்றது. சரி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷாட்டுக்கு பதிலா 10 ஷாட் ஆயிடுச்சு. அப்பா. ஏன்னா அவரு சொல்றாரு, "அம்மா அது ஏதோ மிதிக்கிறது ஒரே ஷாட்ல மிதிச்சுட்டு முடிச்சிடு." என்ன அப்படின்னுவாரு. ஏன்னா இத்தனை டேக்கு நான் பயந்து பயந்து போனேனா, அத்தனை வாட்டி அவரு மிதிச்சுட்டே இருக்கணும்ல. புரியுது. சோ நிஜமாவே அந்த ஒரு ஷாட் மட்டும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இவரும் விடமாட்டாருல்ல. அது பெர்ஃபெக்ட்டா வரணும். இவரு சொல்லுவாரு, "இல்ல அவங்க கையில வந்து நீங்க மிதிங்க, நீங்க ஆடுங்க, ஒண்ணுமே ஆவாதுன்னா." அவரு இல்ல, இந்த வெயிட்ல போயிட்டு என் கையில வந்து ஆட சொல்றாரு டைரக்டர். ரொம்ப அது கஷ்டம் தான் அது. அ பட் எங்களுக்கு தான் ஸ்ட்ரகிள் அது. ஏன்னா அத மேனேஜ் பண்ணி கரெக்ட்டா ஒரு டேக்ல வந்து பட்டும் படாத மாரி பண்ணணும்னா, அது வந்து ஈஸியான விஷயம் இல்ல. பட் அது வந்து அது ஹைலைட் அந்த சாங்ல. ஜாலியா இருக்கும் அது பாக்குறது. அதே மாரி ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் ஏறி உட்கார்றது அதெல்லாம் கூட சூப்பரா இருக்கும். அது கூட நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹோல்டுக்கு வந்து இரும்புல பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கொஞ்சம் அசஞ்சாலும் ஏன்னா, இந்த இரும்பு தெரியக்கூடாது. இதுல ஒரு ஸ்டிக் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து நாங்க அத பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். அது வந்து சும்மா சாதாரண ரொம்ப விஷயம் கஷ்டமா கிடையாது. இருக்கும். ஐ மீன் பார்த்தாலே கொஞ்சம் ஆ வியப்பா இருக்கும். எப்படிடா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊஞ்சல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வயல்காட்டுல ஆச்சிம்மா தான் அப்படியே பார்ப்பாங்க. அப்பா ஸ்ட்ராங்கா இருக்கா? இத்தனை பேர் உட்கார்ந்துட்டோம். ஸ்ட்ராங்கா இருக்கா? அது வேற வந்து பாதி வந்து தண்ணிக்குள்ள போகும். ம். பாதி தான் வந்து நிலத்துக்கு வரும். ஆமா. நிலத்துக்கு வரும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு கயிறு சரியா கட்டலனாலும், இல்ல இந்த மரம் ஏதாவது ட்ரையா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அது வந்து நாங்கலாம் உட்கார்றதுக்கு முன்னாடி லைட்மேன் அவங்கள இவங்கள உட்கார சொல்லி, கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணி இல்லையான்னு பார்த்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருந்தாலும் நாங்க இப்படிதான் சிரிப்போம். இந்த இப்படி கவிதா சாமி கும்பிட்டியா? இப்படி யாரு? அது ஆச்சிம்மா. சிரிக்கிறோம். ஆனா உள்ள என்ன ஆகுது தெரியாதுல்ல. அப்பாடி சீக்கிரமா முடிச்சுட்டீங்கப்பா. எனக்கு கேமரால வந்து நாங்க ரோலிங்ல சிரிக்கிற மாரி இருக்கும். இவங்க பேசிட்டே இருப்பா. இப்பவே திருப்பி பார்க்கறாரு. இந்த மாரி நல்லா ஒரு அ நிஜமா சொல்றேங்க. அந்த காலத்துல அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இத்தனை ஆர்டிஸ்ட் அந்த காலம் மறுபடியும் வரணும். இன்னும் சுயம்வரம்னு ஒரு படம். ஒரே நாள் எடுக்கிற படம் இருக்கு. ஆமா. அது வந்து அகைன் உங்க காம்பினேஷன் ஐஸ்வர்யா அவர்களோட அம்மா, அப்பாவும் நீங்களும் எஸ்.எஸ். சாரும் நடிச்சிருப்பீங்க. ஆமாமா. அது எப்படி இருக்கு? ஏன்னா அது தெலுங்கு பேசிட்டே ஜாலியா வந்துட்டு ஆமா. ஐயோ! ஒரு ஒரே டென்ஷன் தான். 90s, 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், ஜென்சிஸ் இந்த காலகட்டம் அதாவது இப்ப இந்த டீன்ஸ்ல இருக்கவங்க, 20ஸ்ல இருக்கவங்க வச்சுக்கோங்களேன். 2000க்கு அப்புறம் பிறந்தவங்கலாம். அவங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற ஒரு விஷயம் வந்து வடிவேல் சார் ஸ்னேக் பாபுவா நடிச்சது. அந்த கவுன்சிலர்.
நீங்க அவருக்கு சாப்பாடு மாதவன் சார், மாதவன் சாரோட படம் ஆமா. ஆரியா. So, ஆரி அந்த காமெடி இப்போ வரைக்கும் ரொம்ப பாப்புலர் மேம் அது. நான் எல்லாம் எப்படின்னா, சிரிப்பு அடக்கிக்கவே முடியாது. அடக்கிக்க முடியாது என்னால. ஸோ அந்த ஷாட் வந்து 4, 5 தடவ ஆயிடுச்சு. 4, 5 டேக் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆன உடனே அவரு வடிவேலு என்ன எப்ப பார்த்தாலும் கவிதூ, கவிதூ அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்படியா? கவிதூ அவர் வந்து அவர் கணக்குல வேலை செய்றாரு வேற அப்போ. அவ்வளவு busy. கவிதூ நான் போணும்டா செல்லம், நான் போணும்டா செல்லம், சிரிக்காதடா செல்லம். சீரியஸ்னா எப்படி சிரிக்கும்? நீங்க பாருங்களேன். நீங்க அந்த சீன மறுபடியும் பாருங்க. எனக்கு இதெல்லாம் இப்படி போகும். இப்படிதான் இருக்கணும். பட் நான் வந்து அப்படி இருப்பேன். ஏன்னா கண்ட்ரோலே ஆவாது. சரி இப்ப கடைசியில வந்து என்ன நடந்தாலும் நீங்க அந்த டேக்ல பாத்தீங்கன்னா, ஓகே ஆன டேக்ல நான் இப்படிதான் இருப்பேன். சின்ன ஸ்மைல் இருக்கும். அவ்வளவு இருக்காது. ஏதோ இருக்கும். ஸ்மைல் இருக்கும். கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தா இப்ப. ஐயோ! அன்னைக்கு 4, 5 டேக் அவரு கெஞ்சாத கூத்து இல்ல. அன்னைக்கு அம்மா கவித்து நான் போணும்டா செல்லம், நீ சிரிக்காதடா செல்லம். சரி, சரி. சரி நான் இல்லாம இவங்களுக்கு 2 பேருக்கும் எடுத்துக்கலாமே அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்துச்சு. சிலது நெறைய நடக்கும் அந்த நானே இந்த மாரி. இன்டர்வியூ முடிச்சுட்டு சிலதெல்லாம் பார்க்க போறேன் திருப்பி போயிட்டு. இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. பார்க்கணும். நானே வடிவேலு அவங்களும் நெறைய செந்தில், கவுண்டமணி, மணிவண்ணன் எஸ்.எஸ். சார், சந்திரன் சார் எல்லாம் எல்லாம் நாங்க நெறைய ஜனகராஜ் சாரோட நீங்க ஆ பழகுறீங்க. நெறைய பண்ணியாச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் விடல. விடல, அதான் சொல்றேன். எல்லாரோடையும் நடிச்சாச்சு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு எனக்கு. 2007ல அந்த ஆரியா படம் வந்தது. அடுத்த வருஷமே பாலிடிக்ஸ்ல நீங்க போய் ஒரு கட்சியில இணையறீங்க, தெலுங்கு தேசம்ல இல்லையா? என் லைஃப்ல எல்லாமே அதுவாவே நடக்குது. எதுவுமே பிளானிங் அது கிடையாது. ஸோ சந்திரபாபு சார் கிட்ட இருந்து இன்விடேஷன் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ராமாராவ் சார் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அவர் வச்ச எனக்கு வந்து தெலுங்கு தேசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராமாராவ் சார் வந்து பாட்டி வச்ச உடனே எங்களை எல்லாரையும் கூப்பிட்டாரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அப்புறமா என்னை கூப்பிட்டு எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்தாரு. ஓ. அவர் கையால் அப்போல்லாம் வந்து பிரிண்ட் அதெல்லாம் கிடையாது. அவர் பேப்பரில் எழுதி எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்தாரு. கொடுத்துட்டு உமன் பிரசிடென்ட் பண்ணுறியா அப்படின்னாரு. எங்கள் அம்மா சிரிச்சிட்டு அது என்ன நீங்கள் அவளுக்கு அது உமன் பிரசிடென்ட்னா என்னன்னு தெரியாது, நீங்கள் அவளை போய் கேட்குறீங்க அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு அப்புறமா அப்போ நான் ஒரு பீக் டைம், நான் ஹீரோயினா அந்த டைமு எங்களை வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு. நான் யார் போனாங்க அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. பட் எனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. மைக்கு கொடுத்துட்டாரு. மாట్లాடண்டி அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது. இல்லை நான் இவரை பற்றி தான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு சேஞ்ச் வேணும் நம்ம ஸ்டேட்டுக்கு. ஸோ அவர் வந்து அது வந்து இவரால தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 4, 5 பொண்ணா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணியாச்சு, பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு. அதனால பார்ட்டி நமக்கு புதுசு கிடையாது இல்லையா? 3 டேஸ் சாரோட இருந்தேன் நான். ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் டக்குன்னு நிப்பாட்டிட்டு ஒரு மரத்தடியில் பெட்ஷீட் போட்டு தூங்கிடுவார். நாங்கள் என்ன பண்ணுறது, நாக்காளி போட்டு மூஞ்சி அவர் பார்த்திட்டு இருப்போம், அவ்வளோதான். அப்புறமா தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அப்போல்லாம் கேரவன் அதெல்லாம் கிடையாது இல்லை, அங்கெல்லாம் ஹட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹட்ஸு வந்து கேத்துக்கட்டில் போட சொல்லிட்டு ஸோ அங்கேயே தூங்குறது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே அந்த குடிசை இதுலேயே நாங்கள் குடிச்சு அங்கேயே சாப்பிட்டு மறுபடியும் அவரோட ட்ராவல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி. அந்த காலத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படின்னா ராமராவ் சார், நாகேஸ்வரராவ் காரு, லைக் சிவாஜி சார், எம்ஜி ராமச்சந்திரன் சார், முத்துராமன் சார், கிருஷ்ணா ஷவுன், யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. யூ கேன் வாக் இன் டைரக்ட்லி. நேராக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இப்போ எல்லாம் வருத்தம் என்னன்னா, இப்போ எந்த ஆர்டிஸ்ட்டுமே மீட் பண்ண முடியல, ஹலோ சொல்ல முடியல. அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம நடிச்சிருக்கோமே, ஒரு ஹலோ சொல்லலாம், எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்னா இப்போ வந்து அந்த கல்ச்சர் இல்லாமல் இருக்கு. அது ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இப்போ அது இல்லை அப்படின்றது. இப்போ அப்படி சொல்லும்போது நீங்க தமிழ் எடுத்துட்டா இப்போ எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், அவங்களாம் அந்த மாதிரி முதல்வராக இருக்கும்போது சந்திச்சிருக்கீங்களா நீங்க? அவங்களெல்லாம் போய் மீட் சந்திச்சிருக்கேன். மீட் பண்ணிருக்கீங்க? மீட் பண்ணி நான் ஆக்சுவலாக ஏஐடிஎம்கேல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன்.
அம்மா கூட ஒர்க் பண்ணேன். அம்மா அழைச்சாங்க. ஸோ தெலுங்கு தேசம் போய் சேர்ந்தது சொன்னீங்க நீங்க. பிஜேபிக்கு எதனால நீங்க மாறுனீங்க? அவங்க இன்வைட் பண்ணதே வந்து கண்டெஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட் நமக்கு குடுத்தாங்களோ, அது அவரு நிறைவேத்தல. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அது வந்து நெறைய விஷயத்துல வந்து நான் பாதிக்கப்பட்டுட்டேன். அதனால வேண்டாம். மேபி எனக்கு வந்து நடிக்க தெரியல. வெளி உலகத்துல நடிக்க தெரியல. ஸோ நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து சரிப்பட்டு வராது. பரவால்ல. தெலுங்கு தேசம் வந்து ராமாராவ் சார் மேல இருக்கிற அன்புக்கு நம்ம விரும்பி போயிருக்கோம். இது என்னோட கன்ட்ரிபியூஷனா இருக்கட்டும். என்னோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்துட்டேன். எப்போ நானு தெலுங்கு தேசத்துல இருந்து வெளியில வந்தேனோ, அவங்க இன்வைட் பண்ணாங்க. உங்கள ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிக்கு வந்து என்ன ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கியிருக்காங்க. மோடிஜியோட விமென் எம்பவர்மெண்ட் இன்சார்ஜா போட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடனே வந்து இந்த ஸ்டேட் டிவைட் ஆயிடுச்சு. டிவைட் ஆன உடனே என்னோட ஷூட்டிங்ஸ் இங்க நடக்கும், மீட்டிங்ஸ் வந்து ஆந்திரால நடக்கும். நடக்கும். ஸோ நான் மறுபடியும் டெல்லிக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஐ வில் ஒர்க் ஃப்ரம் தெலுங்கானான்னு சொல்லிட்டு நான் தெலுங்கானாவுக்கு மாத்திக்கிட்டேன். இங்க எனக்கு ஒரு போஸ்டும் கிடையாது. நான் ஒரு தொண்டர்கள்ல நான் ஒருத்தி மாரி. இப்ப இதே சினிமா ஃபீல்ட்ல இருந்து இப்ப விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இப்ப அவரும் ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. அத ஃபாலோ பண்றீங்களா நீங்க? அவர எப்படி ஃபாலோ பார்க்குறீங்க? பண்ணிட்டு இருக்கேன் நானு. பார்க்குறீங்க நீங்க? பார்த்துட்டு அவருடைய இருக்கேன். ஒர்க் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவரு வந்தா நமக்கு ஏதாவது பண்ணுவாரு அப்படிங்கிற ஹோப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஹோப்ஸ வந்து அவரு ஃபில்ஃபில் பண்ணணும். தவிர அந்த ஹோப்ஸ வந்து வீணாக்கிடக்கூடாது. இப்போ மோடி சார் வந்தாருன்னா, நமக்கு ஏதோ பண்ணுவாரு அப்படின்னு அவரு வந்து பண்ணலன்னு வச்சுக்கங்க. செகண்ட் டெர்ம் வந்திருக்க முடியாது. அவரு பண்ணதுனால தான் இப்ப 3 டெர்ம் கூட அவரு வந்திருக்கிறார். இல்லையா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு வந்து பொதுமக்கள் ஆதரவு வந்து ரொம்ப இருக்கு. ஜெனரல் பப்ளிக் கிட்ட நான் பேசும்போது, விஜய் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொடர்ந்து இயங்குங்க அதே மாரி. ரொம்ப ரொம்ப நன்றி விகடன் சார். இந்த அன்பு, ஆ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்னைக்குமே எனக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப நன்றி.